வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நதியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை 4 தூர போட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கனமாக பெஞ்சிச்சு. அப்போ இதை க்ளீன் பண்ணி ஏர் ஓட்ட முடியல. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ஓட்டலாம். இப்போ கூட 12 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பூண்டு செடி நிறைய வந்துச்சு. இது கப்பு பூண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லெல்லாம் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுவாங்க. இங்கே கப்பு பூண்டு இது பேர். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இங்கே கொஞ்சம் செனாராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இது பார்க்க முடியாமல் விட்டுட்டோம். இப்போ தேங்காய் மரம், சின்ன தேங்காய் மரத்துக்கெல்லாம் கவாத் பண்ணிடலாம். அதனால் கவாத் பண்ணால் தான் அந்த ஏர் டிராக்டரெல்லாம் கரெக்டாக ஓட்ட முடியும். இப்போ வேர்க்கடலை போடுறதுக்கு எங்கள் பக்கம்லாம் கலக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் மல்லாட்டைன்னு சொல்கிறாங்க, நிலக்கடலைன்னு சொல்கிறாங்க, வேர்க்கடலைன்னு சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் கலக்கான்னு சொல்லுவோம். களைக்கொட்டை போடுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்திருந்தோம். காலையிலனா ரொம்ப காலையில் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வந்தது. அதுதான் காலையில். இப்போது அதில் இருக்கிற சைடில் எல்லாம் வெட்டி போட்டுட்டு கத்தி குள்ளே கொஞ்சம் தேஞ்சிருச்சு. அதனால் வெட்டவே முடியல. அம்மா தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். அதில் சொன பூச்சி இருந்துச்சு, கம்பளி பூச்சி. இங்கே சொன பூச்சின்னு சொல்லுவோம் அதை, கம்பளி பூச்சி. அங்கே பாருங்கள், இதெல்லாம் வெட்டி இந்த பக்கமே போட்டாங்க. இது காஞ்சிடுச்சுன்னா அப்புறமா நெருப்பு வச்சுருவோம். ஒரு வாட்டி அடுப்புக்கு இல்லை அப்படின்னா அதையே எடுத்துப்போம். எல்லாத்தையும் செதிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வேப்ப கொட்டி முருங்கைக்கீரை எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. மழைக்கு துளுத்து வெயிலுக்கு காஞ்சி போயிருந்துச்சு. இப்போ அடுத்த செடியை அடுத்த தென்னை மரத்தை கவாத்து பண்ணுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் கவாத்து பண்ணுறோன்னு சொல்ல மாட்டோம். ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் சொல்கிறோம். தேங்காய் மட்டையெல்லாம் அறுத்து எடுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இந்த பக்கம்லாம் சைடு அடிப்படும், அதனால் அறுத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காஞ்சி போன மட்டையெல்லாம் கொஞ்சம் வரவே இல்லை, தண்ணி பட்டதால் அப்படியே இழுத்துட்டு இருந்தோம். இந்த கல் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல். இங்கெல்லாம் அங்கங்கே ஒரு கல் போட்டு வச்சுப்போம் துணி துவைக்கிறதுக்கு. எங்கே தண்ணி ஓடுதோ அந்த பக்கம் துவைக்க வேண்டியது தான். இந்த பக்கம் தீவன பயிர் இருக்குது, அதனால் அதை ஒன்றும் பண்ணல. அங்கே பாருங்கள், வேப்ப மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் துளிர் விட்டு எல்லாம் நல்லா வந்துச்சு. அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம். இது நெல்லிக்காய் செம பிஞ்சு இருக்குது. இந்த நெல்லிக்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா சீசனுக்கெல்லாம் காய்க்கவே காய்க்காது. இப்போ காய்க்குமா, மொத்த பூ பிச்சு பூ பூ விட்டு பிஞ்சு வச்சு காஞ்சி பழம் கீழே விழுந்துருமா, திருப்பி அப்படியே மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க, பெருசான பிறகு நம்ம அதில் ஊறுகாய் போடலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கவாத்து பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இது இதுவும் இந்த அதை நீங்கள் சூப்பர் நேப்பியர்னு சொல்லுவாங்க. நான் தீவன புல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தீவன பயிர் அப்படின்னு சொல்லுவோம், தீவன தட்டுன்னு சொல்லுவோம். அது போட்டிருந்தோம். அது கொஞ்சம் சரியாக துளுக்கலையா, கொஞ்சம் நிறைய நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அதை ஏர் ஓட்டிட்டு க்ளீனாக நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை இந்த அட்டை இருந்து செடிங்களெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது வாரிட்டு போய் ஒரு இடத்துல போடணும், அதுதான் இப்போ இருக்கிறதே. அங்கங்கே போட்டு வச்சிட்டோம். கொஞ்சம் இருக்குது, அப்படியே கொஞ்சம் மாடெல்லாம் கட்டி மேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு நிலம் தயாராகிடும். பக்கத்துல எல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவங்க சீக்கிரமாக ஏர் ஓட்டிட்டாங்க. வருங்க, இப்போ இன்றைக்கி மத்தியானம் அறுக்கணும் பூவை. அதனால் இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் அறுத்தோம். நைட் வேறு மழை வந்துருச்சா, மறுபடியும் அதை ஆற தான் வைக்கணும். சரி, எப்படியோ கொஞ்சம் ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு ஆற வச்சு ஒரு 3/4 கிலோ பூ வந்துச்சு. அதை ஆற கூட வைக்கல சரியா. எடை எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் மாடுங்கள்லாம் கட்டி இருந்ததுனால அப்படியே தென்னை மரம் மேய்ஞ்சிருச்சு. சரி, நம்ம ஏர் தானே ஓட்ட போகிறோம், மேய்ஞ்சிட்டா அதுக்கப்புறம் எது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மாடுங்களையும் அப்படியே விட்டுட்டோம். இந்தாட்ட ஒரு சப்போட்டா மரம் இருக்குது, ஒரு செடி செத்து போச்சு. பாருங்கள், இந்த மூலையில் இருக்கிற செடியை மட்டும் வாய் வைக்கல மாடுங்க, எல்லாத்தையும் வச்சுச்சுங்க. இதை க்ளீனாக வெட்டிட்டு பாருங்கள்,
அது கூட வந்து அடியோடு வெட்டினா காஞ்சிரும்னு சொல்லிட்டு மேலே விட்டுட்டு மட்டி விட்டுட்டு வெட்டுறாங்க. எவ்வளோ அளவு தெரியுதோ அந்த மாதிரி அளவு. நான் தான் வெட்டுறேன்னு சொன்னேன். அவங்க வந்து நீ எல்லாம் வெட்ட வேணாம், நீ வந்து இன்னும் வளர்ந்துட்டுருக்குற பொண்ணு, நான் வந்து வளர்ந்துட்டேன், அதனால் நான் வெட்டிக்கிறேன். ஆனால் என்ன இது வரைக்கும் மரம் செடி இந்த மாதிரியெல்லாம் செடி வேணால் நட வேணால் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ண விட்டதில்லை. கேட்டால் நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் என்னமோ நினச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவ வெட்ட விடுவாங்க, இதை செய் விடுவாங்க அப்படின்னா, சரி அப்புறமாட்டுக்கு சரி இன்னும் குழந்தை பிறக்கல அப்படி சொல்லுவாங்க. குழந்தை ஒன்று பிறந்துச்சா, இல்லை வேண்டாம் இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் தான் வெட்ட விடுவோம், எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் டீட்டெயிலாக கேட்டால் அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் வாரி அம்மாவே தூக்கிட்டு வந்தாங்க இன்னொரு இடத்துக்கு. நான் தூக்குறேன்னா கூட வேண்டாம்மா, நீ தூக்கிட்டு வயிறு வலி இங்கே வலி அங்கே வலி, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மேலே இருக்கிற வேலை தான் நான் வந்து செய்வேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க, அம்மாவும் அப்பாவும் தான் செய்வாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டாங்க. அந்த ஆட்டை இருக்குது பாருங்கள், இந்த கனகாம்பரத்தோட்டை, அது பக்கத்தில் அங்கே எடுத்துகிட்டு போய் போடணும். இதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. போட்டுட்டாங்க, அவங்களால முடியலையாம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததே. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பச்சை மட்டை. இங்கே வந்து மாடை கட்டி விட்டு வந்தால் கவுரு இருந்துச்சு, நீ கவுரு அவுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. சரி கவுரு இழுத்தா வரவே இல்லை, அப்படியே பிடிங்கிட்டு செடியோடு வந்துச்சு. அதுக்குள்ளே இங்கே பெரிய மரத்துக்கிட்ட போயிட்டாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு, ஆமா இது வேண்டாமா மேலே தான் இருக்குதுன்னா கண்ணு அடிக்கும் ஓட்டுறவங்களுக்கு, டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நதியா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, இது நானும் இதை வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷமா 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை வந்து சரியாக வந்து பாங்கு பண்ணல, இந்த வேலை அந்த வேலைன்னு எல்லாம் போயிட்டே இருந்ததுனால பாங்கு பண்ணல. இப்போ தான் கரெக்டாக பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி வந்து எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து எப்படா தேங்காய் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேங்காய் மரம் இன்னும் இருக்குது வீட்டிலலாம். என்னதான் இருந்தாலும் இது நமக்கு தெரிஞ்சு வச்ச மரம், அது வந்து தெரியாமல் வச்ச மரம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே தேங்காய் வந்துட்டு இருந்த மரம், அதனால் அதில் அவ்வளோவா இது இல்லை. இது எப்படா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்களும் வச்ச மரம் இது. அதனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல. தென்னையை வச்சவங்க தின்னுட்டு சாவாங்க, பனை மரத்தை வச்சவங்க அது எதுமோ சொல்லுவாங்க. ஆனால் பனை மரத்தோட ஆயுஸ் வந்து 120 வருஷம்னு சொல்லுவாங்க. அதனால் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா அந்த பழமொழி தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து வாரிட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது மேலே, இது வந்து மேடு, இது கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்குது அந்த இடமெல்லாம். அதனால் இது மேலேயே போட்டு அப்படியே நெருப்பு வச்சுருவாங்க. பில்லு பாம்பு பூச்சிங்கெல்லாம் இருக்குது. எத்தனை டைம் பூவாக இருக்கும் போதே நாங்கள் பாம்புங்களை பார்த்துருக்கோம். நிறைய பாம்பு இப்படி வந்துட்டு போயிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு சர்வசாதாரணமாகி போச்சு. நம்ம அதை பார்த்து நம்ம பயப்படுறோம், நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அப்படியே சாதாரணமாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் விவசாயிங்களோட நண்பர்னு வச்சுக்க வேண்டியது தான் எல்லாரையுமே. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து போட்டுட்டு இன்னும் மேலே ஒரு வாய்க்கா இருக்குது, அங்கே சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம இங்கேயோட வீடியோ லென்த் ஆகிடுச்சு, அதனால் இங்கேயே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தியாச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய பேர் வந்து நதியா, எங்கள் ஊர் வந்து வெள்ளூர்.